Hi hello friends, வணக்கம், welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு டிஃபரெண்டான வீடியோ தான். ஒயிட் ஹேர் எப்படி Black ஹேரா மாத்துறதுன்னு. இப்பலாம் வந்து ஒயிட் ஹேர் ரொம்ப சீக்கிரமாவே வர ஆரம்பிச்சிடுது. முன்னாடிலாம் ஏஜ்ட் பீப்பிள்க்கு ஒரு 40 above இருக்கும்போது தான் லைட்டா ஸ்டார்ட் ஆகும். சோ இப்பலாம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. எப்ப வேணா ஒயிட் ஹேர்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. சோ இது எப்படி நம்ம நேச்சுரலா வீட்ல இருந்தபடியே Black-ஆ மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். சோ இந்த ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த ஆயில் வந்து நேச்சுரலா நம்ம வீட்லயே பண்றோம் வித் நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ். சோ இது வந்து உடனேமே உங்களுக்கு ஒரு 2-3 நாள்லயோ இல்லனா ஒரு 2 வாரத்துலயோலாம் ரிசல்ட் கண்டிப்பா தெரியாது. சோ இதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டிங் டைம் ஒரு மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் ஒயிட் ஹேர் தான். சோ இதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் பொறுமை தேவை நம்ம Black ஹேரை மாத்துறதுக்கு. சோ இந்த ஆயில் ரெடி பண்றதுக்கு நமக்கு ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. வெறும் 4 இன்கிரிடியன்ட்ஸ், அதுவும் ஈஸிலி அவைலபிள் தான். பீர்க்கங்காய் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். சோ பீர்க்கங்காய் யூஸ் பண்றோம். தென் கரி லீவ்ஸ் அண்ட் வெந்தயம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி, நம்ம வீட்ல எப்பவுமே இதெல்லாம் இருக்கும். அண்ட் மெயினா இதுல நான் யூஸ் பண்றது வந்து கோல்ட் பிரஸ்ட் கோகனட் ஆயில். அது மட்டும் யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கோல்ட் பிரஸ்ட் ஆயில் கிடைக்கலன்னா நோ ப்ராப்ளம், நார்மல் ஆயிலே நம்ம யூஸ் பண்ணலாம், நார்மல் கோகனட் ஆயிலே. கோல்ட் பிரஸ்ட் ஆயில் வந்து நான் ஏன் யூஸ் பண்றேன்னா அதுல வந்து ஹீட்டே இல்லாம அந்த ஆயிலை வந்து கோகனட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஹீட் பண்ணும்போது அதோட நியூட்ரியன்ஸ்லாம் வந்து அதுல அப்படியே தான் இருக்கும். ஸோ கோல்ட் பிரஸ்ட் ஆயில் இல்லாம நம்ம நிறைய மார்க்கெட்ல இப்போ கோகனட் ஆயில்லாம் அவைலபிளா இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஹை ஹீட்ல நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வருது. ஸோ அதுல வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் கண்டிப்பா போயிடும். ஸோ ட்ரை பண்ணுங்க கோல்ட் பிரஸ்ட் ஆயில் யூஸ் பண்றதுக்கு இதுல. சோ இந்த ஆயில் நீங்க வந்து ட்ரை பண்ணும்போது ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸோ இல்லனா ஏதாவது கெரட்டின் ட்ரீட்மெண்ட்ஸ் அது இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்காதீங்க. அண்ட் மெயின்லி வந்து டை பவுடர் மட்டும் பண்ணாதீங்க. அண்ட் இந்த ஆயில வந்து நீங்க வாரத்துல 2 நாள் இல்லனா 3 நாள் 3 டேஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது முடியலன்னா 2 டேஸ், பட் 3 டேஸ் போட்டீங்கன்னா சீக்கிரமா நமக்கு வந்து எஃபெக்ட் தெரியும். வீக்லி த்ரைஸ் வந்து இந்த ஆயில நைட்டே வந்து அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஷாம்பு வாஷ் பண்ணுங்க. மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி அதை நல்லா வாட்டர்ல டைல்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர்ல வந்து அப்ளை பண்ணுங்க அந்த ஷாம்பு. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்க. ஸோ 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு ரிசல்ட் எப்படி கிடைச்சதுங்கிறத கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீர்க்கங்காவை நல்லா வாஷ் பண்ணி காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிருங்க. அண்ட் அதோட டாப் அண்ட் பாட்டம் போர்ஷனை வந்து கட் பண்ணிக்கோங்க. ட்ரையாக வந்து துடைக்கணும் இதை. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நம்ம பொடியாக கட் பண்ணியிருந்தோம்னாக்கா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து அது காஞ்சிரும். ஸோ இந்த பீசஸை ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அண்ட் நல்லா பரத்தி காய வைங்க. பீசஸ்லாம் வந்து கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும்போது நல்லா சீக்கிரமாக காஞ்சிரும். இல்லைனா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாகவே இருக்கும் 2-3 நாள் ஆனால் கூட. இதை வந்து நம்ம டைரக்ட் சன்லைட்டில் படுற மாதிரி காய வைக்கவே கூடாது. ஒரு ஷேடில் இருக்கிற மாதிரி காய வைங்க. லைக் விண்டோ கிட்டேயோ இல்லைனா பால்கனி டோர் கிட்டேயோ நீங்கள் காய வைக்கலாம். இது எதுக்காக நம்ம வந்து டைரக்ட் சன்லைட்டில் படுற மாதிரி காய வைக்கக்கூடாதுன்னா அதில் இருக்க நேச்சுரல் நியூட்ரிஷன் வந்து அப்படியே போயிடும். ஸோ இதை வந்து நம்ம 4 டேஸ் வரைக்கும் நிழலோட்டமாக இருக்கிற இடத்துல காய வைக்க போகிறோம். ஸோ இதுதான் 4th டே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருக்கு இந்த பீர்க்கங்காய். சின்ன சின்ன பீசஸாக ஷ்ரிங்க் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் 4th டே பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நம்ம ஆயிலெலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கிளாஸ் பாட்டில்ஸ், கிளாஸ் கேனிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. பிளாஸ்டிக்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் நான் வந்து கோல்டு ப்ரெஸ்ட் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம அந்த ஆயிலை போர் பண்ணிடணும். இந்த பீர்க்கங்காய் வந்து 2 நாள் வரைக்கும் இந்த ஆயிலில் இம்மர்ஸ் ஆகியிருக்கணும். ஸோ இதை வந்து ஒரு கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலில் யூஸ் பண்ணிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஹேருக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்த்துடலாம். இப்போது 2 டேஸ் ஆகிடுச்சு. இந்த பீர்க்கங்காய் நல்லா வந்து அந்த ஆயிலில் வந்து இம்மர்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ இது எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு அயன் பேன் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ஆயிலுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதை நல்லா நம்ம ஹீட் பண்ண போகிறோம். இப்போ ஆயிலையும் அந்த பீர்க்கங்காய் பீசஸோடு சேர்த்து நம்ம இந்த அயன் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஹீட் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஆயிலோட கலர் அப்படியே பியூராக தான் இருக்கும், கலர் மாறாது. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி கலரும் மாற ஆரம்பிச்சிடும். இது வந்து அடிக்கடி மிக்ஸ் பண்ணாமல் ஒரே ஒரு வாட்டி கலந்து அப்படியே விட்டுருங்க.
ஸோ ஆஃப்டர் 12 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலெல்லாம் வந்து அப்படியே லைட்டாக புகையாக வர ஆரம்பிக்கும். அப்போ ஆயில் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உங்களால் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அந்த பீர்க்கங்காலாம் வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிரும் அந்த ஆயிலில். இந்த ஆயில் ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணுறது சிம் ஃப்ளேமில் மட்டும்தான், மீடியம் ஃப்ளேம் வரைக்கும் கூட போகவே போகாதீங்க. இப்போ உங்களுக்கு ஆயிலோட கலர் முன்னையை விட இப்போ லைட்டாக கலர் மாறி இருக்கும், லைட் ப்ரௌன் ஷேட் வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா நியர்லி டு 20 மினிட்ஸ், கரெக்டாக 20 மினிட்ஸில் இன்னும் நிறைய புகை வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி அவங்களே ஹீட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா இதில் இருக்க நியூட்ரிஷன் ஃபுல்லாகவே போயிடும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. புகை வந்து பயங்கரமாக வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஆயிலோட கலர் வந்து இன்னும் டார்க் ப்ரௌனாக தெரியும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இது வந்து நம்ம ஆற வைக்கணும். ஸோ இந்த ஆயிலை வந்து நம்ம அடுப்புலேருந்து எடுத்து கீழே வச்சிடலாம். அந்த ஆயில் சூடாக இருக்கும்போதே 2 கொத்து கருவேப்பிலை அண்ட் ஒரே ஒரு ஸ்பூன் இந்த ஃபெனுக்ரீக் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் தொடச்சிட்டு ஆயில் சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணுங்கள். இப்போது இந்த வெந்தயம் அண்ட் கருவேப்பிலை நல்லா பொரிய ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு ஆயில் சூடாக இருந்தாலே போதும் கறி லீஃப் அண்ட் வெந்தயம் ஆட் பண்ணுறதுக்கு. அடுப்பில் இருக்கும்போது இந்த கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஆயில் ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபில்டர் பண்ணி ஆயில் வச்சுருக்கேன். இப்போ டார்க் ப்ரௌன் கலரில் ஆயில் வந்து மாறி இருக்கும். இதை வந்து நம்ம திரும்பவும் அந்த கிளாஸ் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயிலை 2 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஃபெக்ட் எப்படி இருந்ததுங்கிறது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் டேக் கேர், பாய்.